ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபராஸ் என்க்ளேவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இளையான்குடி ஸ்பெஷல் மேரேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்துட்டு இளையான்குடி ஸ்பெஷல் டிஷ் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப் இளையான்குடியோடைய கம்மாய் இதுதான் வந்து இளையான்குடி கம்மாய். இளையான்குடியை சுற்றி நிறையா கம்மாய் இருக்குது. ஆனால் இந்த கம்மாய் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதோட கிளிப் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் டைம் நாங்கள் லாக்டவுன் அப்போ ஊரில் இருந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ. அது நான் இன்ஷால்லா அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்போ ஊருக்கு போகிறேனோ அப்போ உங்களுக்கு நான் வந்து இளையான்குடியோடைய ஒரு செப்பரேட் vlog வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த டிஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இளையான்குடியில் வந்து எப்போவும் எங்கள் மேரேஜ் இல்லை எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் மார்னிங் இல்லைனா டின்னருக்கு வந்துட்டு பரோட்டா இடியாப்பம் இது கூட சேர்த்து இந்த சிக்கன் கறி தான் வந்து செஞ்சு சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த டிஷ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத என் ஹஸ்பண்ட் வந்துட்டு செஞ்சு என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க இன்றைக்கி இந்த டிஷ்ஷு. ஸோ எப்படி செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். அது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போது அந்த டைமில் நம்ம வந்து கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தின்னை வந்து அவங்க தான் கட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுவேன். அதனால் வந்து அவங்க குக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுற வேலைலாம் வந்து வராது. அவங்களே கட் பண்ணிடுவாங்க. இப்போது தக்காளியும் அதே மாதிரி ஒரு 4 தக்காளி வந்து எடுத்திருந்தோம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருந்தோம். தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிருந்தது. சிக்கன் பீசஸை வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஆயில் எக்ஸஸாக இருக்கிறதுல இப்போ பொரித்து எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஆயிலில் தான் நம்ம வந்து அந்த கறியை வந்து செய்ய போகிறோம், குழம்பு செய்ய போகிறோம். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் கூட போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கறியை வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பொரிக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஒவ்வொரு சைடும் பொரிஞ்சது அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனது அப்படின்னா போதும். நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து குழம்புல போடும்போது பிரேக் ஆகக்கூடாது. ப்ளஸ் இதோட டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டோம் அப்படின்னா. அதனால தான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது எந்த அளவு ஃப்ரை ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் பீசஸ் பார்க்கும்போது தெரியும். இப்போது ஃப்ரை ஆன சிக்கன்ஸை வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே ஆயிலில் நம்ம வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியன்ஸை. இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நாங்கள் வந்து கீரி அப்படியே போட்டிருக்கோம், கட் பண்ணி போடல. இப்போது ஆனியனில் வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரையும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருந்தோம். ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி வர அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது இதோட டேஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த ஆயிலில் இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம கடைசியாக மல்லிக்கீரை புதினா ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி செய்யும்போது அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த டிஷ்ஷில் வந்து தெரியும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து தக்காளியை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன்,
கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. கறி மசாலா தூள் இது வந்துட்டு நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கறி மசாலா தூள் தான். உங்களுக்கு அப்படி சப்போஸ் வீட்டில் உள்ள கறி மசாலா தூள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கடையில் கூட சிக்கன் மசாலா வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் அந்த கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு, அந்த லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மசாலாக்குன்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்த இந்த கிரேவிக்குன்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து எப்படி பண்ணணும், இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட் லிங்க் கொடுக்குறேன். இப்போது இந்த மசாலா வந்துட்டு வேகணும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா வந்து வேக விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை வந்துட்டு போகும். மசாலாவுக்கு தேவையான உப்பும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு மசாலாவுக்கு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணோன்னா போதும். அந்த கிளிப்பு வந்துட்டு எங்கிட்ட டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அதை ஆட் பண்ண முடியல வீடியோவில். இப்போது மசாலா கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்து சிக்கன் பீசஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். அந்த மசாலா வந்து சிக்கன் கூட அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ரைஸ்க்கு தான் இந்த டிஷ் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக பண்ணோம். இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் வந்து வேறு எதுவும் கிரேவியாக செஞ்சு நீங்கள் டிஃபனுக்கு இதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோடைய அளவு வந்துட்டு நீங்கள் கம்மியாகவோ இல்லை கூடவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்துட்டு மல்லிக்கீரையும் புதினாவும் கொஞ்சமாக கட் பண்ணி கார்னிஷிங்காக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டிஷ் வந்துட்டு ரெடி. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக டிஃபன் கூட சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் அப்புறம் ரைஸ் கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.